வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்கலாம் பார்த்தா லக்ஷ்மி பஞ்சமி பற்றி பார்க்கலாம். லக்ஷ்மி பஞ்சமி வந்து ஆவணி மாதம் வளர்பிறை திதியில் வருது. வளர்பிறையில் வர்ற இந்த பஞ்சமியில் வந்து நம்ம லக்ஷ்மி விரதம் இருந்தோம்னா ரொம்ப 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 நல்லது. இது வந்து 4 நாள் வந்து விரதம் இருக்கணும். 4 நாள் வந்து விரதம்னா நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கிறோம். நோன்பு மாதிரி வரலட்சுமி நோன்பு மாதிரி கிடையாது. இது நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப உங்கள் வீட்டில் கஷ்டம், பணம் தங்கவே இல்லை அப்படின்னா ஒரு நேரம் சாப்பாடு வந்து விரதம் இருந்துட்டு 2 நேரமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த 4 நாள் வந்து இது பூஜை பஞ்சமியில் ஆரம்பித்து அஷ்டமியில் வரைக்கும் முடியுது. ஸோ அந்த லக்ஷ்மி பூஜையை வந்து நான் எப்படி செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டிலங்கிறத அவங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் பொண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து கோலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு கீழே நான் தரையில் தான் வச்சு பூஜை பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு கோலம் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபோட்டோ வைக்கிறதுக்கு லக்ஷ்மி வந்து அம்மா ஃபோட்டோ வைக்கிறதுக்காக ஒரு மனை. இது வந்து டிஐஒய் தான், நாங்கள் விநாயகர் சதுர்த்தி அப்போ பண்ணியிருந்தது, பசங்க பண்ணாங்க இருந்தது. ஸோ அந்த இதை தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த கொடையும் பார்த்துருப்பீங்க, விநாயகர் சதுர்த்திக்கு நான் பண்ண கொடை தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலேன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அம்பர்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நான் விளக்கெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் பொட்டு வச்சுக்கிறேன். சாரி, இது வந்து என் சின்ன பொண்ணு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, கொஞ்சம் ஷேக் பண்ணிகிட்ருக்கா வீடியோஸை. ஸோ நானே இல்லைன்னா என் பொண்ணுங்க தான் எடுக்க முடியும், வேறு யாரும் எடுக்க முடியாது வீடியோ. அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஷேக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் எல்லாமே அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. சாமிக்கு பூலாம் வச்சு நான் வந்து பாலும் சர்க்கரை போட்டு தான் வந்து நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சள் விளையாடு எந்த நம்ம பூஜை பண்ணாலும் நம்ம விநாயகர் வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சு பண்ணிக்கலாம். ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கணும், நிற செம்பாக வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே நான் பூஜை வந்து என்ன பண்ணேன்னா அச்சதையை வச்சு யூஸ் பண்ணேன். அச்சதையை வச்சு நான் அந்த 108 அம்மன் நாமம் போற்றி சொன்னேன். ஸோ அந்த பூஜை முடித்ததையும் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த பிரசாதத்தை வந்து கொடுத்துட்ருக்கேன். இது கூட என் பொண்ணு தான் எடுத்திருந்தா வீடியோ. ஸோ கொஞ்சம் சேர்க்க இருந்தால் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் டே வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கேன்னா குங்குமத்தால் அர்ச்சனை வந்து பண்ணிகிட்ருக்கேன். 108 போற்றி அம்மானோட மகாலட்சுமியோட 108 போற்றி சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து அஷ்டலட்சுமிகளையும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிற பூஜை தான் வந்து இந்த பஞ்சமி, லக்ஷ்மி பஞ்சமிங்கிறது. ஸோ அந்த பஞ்சமிக்கு அந்த விரதத்தை வந்து நம்ம அஷ்டலட்சுமிகளுக்காக பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து அடுத்த நாள் என்ன பண்ணால் நாணயத்தை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 108 நாணயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு போற்றி சொல்லும்போதும் ஒவ்வொரு நாணயம் எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நான் அதை தனியாக அடுக்கி வச்சுட்டு அந்த காசை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எங்கே பணம் வச்சுருக்கோமோ அங்கே ஒரு மஞ்சள் துணியில் கட்டி போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம இது தாம்பூலம் கொடுக்குறப்ப காயின் கொடுப்போம்ல, அதுக்கும் வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தாமரைப்பூ வந்துட்டு அடுத்து அர்ச்சதை பண்ணணும். தாமரைப்பூவால் 4வது நாள் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தாமரை இதழ்களை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். நான் கூட எப்படி 108 வருமானு பார்த்தேன். எனக்கு 2 பூவே வந்து அவ்வளோ இதழ் இருந்தது, நல்ல பெரிய பூவாக இருந்தது. 2 தாமரைப்பூ தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 108 இதழ் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் தாமரை இதழ்களை ஒவ்வொரு இதழாக எடுத்து அம்மன் பேர் சொல்லி போற்றி சொல்லி இது பூஜை பண்ண போகிறேன். ஸோ விநாயகரை வேண்டிட்டு குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லக்ஷ்மி போற்றி பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை வந்து காட்டிடலாம். இந்த பூஜை பண்ணுற மூலயமா நம்மளுக்கு வந்து குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணால் நமக்கு மாங்கல்ய பலன் கிடைக்கும். அது மாதிரி வீட்டில் ஐஸ்வர்யம் ரொம்ப நிறைஞ்சிருக்கும். தாமரைப்பூ வந்து அம்மாவுக்கு வந்து மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச பூ. ஸோ அதை வந்து அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். நாணயத்தாலையும் நம்ம அர்ச்சனை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வியாபாரம் பண்ணோன்னா அந்த கல்லாப்பெட்டியில் வந்து ஒரு மஞ்சள் தண்ணியில் கட்டி அங்கேயும் போட்டு வச்சுக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம்.
இதே மாதிரி பூஜை வந்து ஐப்பசி மாதமும் வருது, கார்த்திகையிலையும் வளர்பிறையில் வர்றது. நம்ம ஒவ்வொரு வளர்பிறை திருதியும் இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. வீட்டில் வந்துட்டு சுப காரியம் நல்லாயிருக்கும், சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ தூப ஆராதனை காட்டி நம்ம ஏதாவது தவறு செய்தோன்னா மன்னிச்சுக்கோன்னு சொல்லி எப்பயும் போல் அம்மாவை வேண்டி நம்ம வணங்கிடலாம். ஸோ இந்த பூஜை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.